20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பெருமாள் எனும் ஒரு விவசாயி பழனி அருகிலுள்ள கிராமத்தில் வாழ்ந்தார். அவர் முருகன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கை பல துயரங்களை சந்தித்தது. மழையின்மை காரணமாக பயிர்கள் அனைத்தும் சூர்ந்து போனது. கடனில் மூழ்கி பெருமாள் மிகவும் துயரத்துடன் இருந்தார். ஒரு நம்பிக்கையுடன் அவர் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று இறைவனை பிரார்த்திக்க முடிவெடுத்தார். கோவிலில் சென்று அவர் முழு மனதாலும் ஓம் சரவண பவ மந்திரத்தை ஜெபித்தார். சந்நிதி முன் அமர்ந்தபோது அவருக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி கிட்டியது. அந்த இரவு கோவிலுக்கு அருகே தங்கி முருகன் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில் உறங்கினார். அந்த இரவில் பெருமாளுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் முருகன் சந்நிதியிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிவந்தது. மேலும் முருகன் அவரிடம் இப்படி கூறினார்: கவலைப்படாதே, உன் நம்பிக்கை பலனளிக்கும். நாளை உன் வயலில் பழைய ஆலமரத்தின் அருகே தோண்டிப்பாரு, உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். மறுநாள் பெருமாள் தனது வயலுக்கு சென்று ஆலமரத்தின் அருகே தோண்டினார். அதிர்ச்சியடைந்த பெருமாள் அங்கு ஒரு புதையல் கிடைத்ததை கண்டார். அந்த புதையலின் உள்ளே பழங்கால நாணயங்கள் மற்றும் தொல்பொருட்கள் இருந்தன. அது மட்டுமல்லாமல் அந்த மூலதனம் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது. பெருமாள் தனது கடன்களை செலுத்தி தனது வாழ்வில் முன்னேறினார். அந்த நன்றி அடையாளமாக அவர் அந்த புதையலின் ஒரு பகுதியை பழனி கோவிலுக்கு வழங்கினார். இந்த கதை அந்த பகுதி மக்களுக்கு பரவலாக அறியப்பட்டது. அதையடுத்து பக்தர்கள் பெருமாளின் அனுபவத்தை கேட்டு முருகன் மீதுள்ள நம்பிக்கையுடன் பழனிக்கு சென்று பிரார்த்தனை செய்வார்கள். அவர்கள் இதனை நம்புகிறார்கள்: முருகன் உண்மையான பக்தர்களின் பிரார்த்தனையை கேட்டு தேவையான வழிகாட்டுதலை வழங்குவார். இந்த கதை நம்பிக்கை மற்றும் பக்தியின் விசித்திரங்களை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் இதுபோல கதைகள் வேண்டும் என விரும்புகிறீர்களா?